Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academy ல TNPSC AE JDO க்கு ஆன்லைன்ல டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேட்ச் வந்து இப்போ அட்மிஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதுல டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 20 க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு 19 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அதாவது இந்த V3 ஸ்பாட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 19 டெஸ்ட் வீடியோஸ் இது வரைக்கும் யாருன்னா பார்க்காம இருக்கீங்கன்னா நம்ம TAF IAS Academy யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒன்று இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்கன்னா 19 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கும். சரிங்களா? அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும், ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 20 க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருன்னா இந்த டெஸ்ட் வந்து எழுதாம இருக்கீங்க, அதாவது டெஸ்ட் 20 இன்னைக்கான டெஸ்ட் வந்து எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும், அதை ஓபன் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது வரைக்கும் யாருன்னா டெஸ்ட் எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து பாருங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் அதுதான் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஏஇ சிலபஸ்லயும் இருக்கு, அதே சமயத்துல JDO சிலபஸ்லயும் இருக்குது. இப்போ வந்து ஏஇ சிலபஸ்ல இப்பதான் ரீசெண்டா ஆட் பண்ணாங்க, 2023ல தான் ஆட் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நம்ம டயகிராம மைண்ட்ல வச்சுக்கிட்டாலே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் விண்டோ பத்தி சொல்லியிருக்காங்க. பே விண்டோ, கிளியர் ஸ்டோர் விண்டோ, ஸ்கைலைட் விண்டோ, டார்மர் விண்டோ. சரிங்களா? இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி சில டயகிராம் எல்லாம் காமிச்சிடுறேன். அந்த டயகிராம் பார்த்துட்டு இந்த கொஸ்டினை படிச்சீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பே விண்டோ, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பே விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டயகிராமை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு வெளியில வந்து, அதாவது இதான் வந்து செவருன்னு வைங்களேன், இந்த செவருக்கு வெளியில ஒரு விண்டோ வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? கரெக்டா அந்த வால்லே ப்ரொஜெக்ஷன் ஆகாம அந்த வாலுக்கு அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க? பே விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த வால்ல ப்ரொஜெக்ஷன் ஆகாம அந்த வாலுக்கு வெளியில இருக்கக்கூடிய விண்டோ தான் என்னன்னு சொல்லுவாங்க? பே விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான டெஃபினிஷனை பாருங்க. பே விண்டோ அப்படின்றது என்னது? Provided the projection portion of the wall அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அவுட் சைட் த வால், அந்த போர்ஷன் ஆஃப் த வாலுக்கு வெளியில கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க? பே விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தான் வரும். அப்படின்னா இதுக்கு ஒன்னு ஆப்ஷன் ஏவா இருக்கும், இல்ல ஆப்ஷன் பியா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கிளியர் ஸ்டோரி விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. கிளியர் ஸ்டோரி விண்டோ அப்படின்றது என்னது? ப்ரொவைடட் இன் எ வால் பிட்வீன் லோயர் அண்ட் ஹையர் லெவல் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. டயகிராம் பாத்துருவோமா? பாருங்க, இதான் கிளியர் ஸ்டோரி விண்டோ. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க மேல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரூஃப். இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூஃபுக்கும் இந்த வாலுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த ரூஃபுக்கும் இந்த வாலுக்கும் நடுவுல இந்த மாதிரி வந்து என்ன பண்றாங்க? விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளியர் ஸ்டோரி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? கிளியர் ஸ்டோரி விண்டோ. இந்த ரூஃபுக்கும் இந்த வாலுக்கும் நடுவுல இந்த மாதிரி டாப்ல வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கிளியர் ஸ்டோரி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான டெஃபினிஷனை படிச்சு பாருங்க. கிளியர் ஸ்டோரி விண்டோ அப்படின்றது என்னது? ப்ரொவைடட் இன் எ வால் பிட்வீன் லோயர் அண்ட் ஹையர் லெவல் ரூம். அதான் மேல இருக்கக்கூடிய ரூமையும் கீழே இருக்கக்கூடிய ரூமையும், லோயர் அண்ட் ஹையர் லெவல், அதுக்கு நடுவுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக்கு வந்து 4 தான் வரும், ஏக்கு வந்து 3, பிக்கு 4. அப்பனா வந்து ஒன்னு ஏவா இருக்கணும், இல்லனா பியா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் சியும் டியும் கண்டிப்பா வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கைலைட் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. அது பேர்ல இருக்குது. ஸ்கைலைட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகுது. இது வந்து எங்க கொடுத்திருப்பாங்கன்னா ஸ்லோப்பிங் ரூஃப்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதோ பாருங்க, இந்த மாதிரி நம்ம நார்மலா ரூஃப் வந்து ஸ்லோப்பா கொடுத்துருக்கோம்னா வெளியில இருக்கக்கூடிய ஸ்கைலைட் உள்ள வரதுக்காக இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? தனியா ஒரு விண்டோ வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கைலைட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஸ்கைலைட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப வந்து சிக்கு என்ன வரும்? 1 தான் கரெக்ட். provided a sloping roof அப்படின்றதா என்னன்னு சொல்லுவாங்க skylight window அப்படினு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா dormer window அப்படினு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா
இதுவும் ஸ்லோப்பிங் ரூஃப்ல தான் கொடுப்பாங்க, ஆனா வெர்டிகலா ப்ரொஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நார்மலா ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கிறத ஸ்கைலைட் விண்டோ, அதே வெர்டிகலா ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்குன்னா டார்மர் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோ பாருங்க டயகிராம பாருங்க. இதோ பாருங்க, இந்த ஸ்லோப்பிங் ரூஃப்ல இந்த மாதிரி வெர்டிகலா ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்லோப்பிங் ரூஃப்ல இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, வெர்டிகலா ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டார்மர் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 2. क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. மன்ஸ்டார்ட் ரூஃப் இஸ் a roof which a slope in அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மன்ஸ்டார்ட் ரூஃப் அப்படின்றது நான் சொன்னேன், இப்ப விண்டோல நிறைய டைப் இருக்கிற மாதிரி ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. இப்ப அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். விண்டோல நிறைய டைப் இருக்கிற மாதிரி ரூஃப்ல வந்து நிறைய டைப் இருக்கு. இதுல மன்ஸ்டார்ட் விண்டோ அப்படின்றது என்னன்னா 4 சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப்பிங் டைரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இருக்குன்னு வைங்களேன், 4 சைடு 1 2, அதே மாதிரி இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இந்த மாதிரி 4 சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப்பிங் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூஃப் கொடுத்திருப்பாங்க. ஒரு ரூஃபுக்கு மேல இன்னொரு ரூஃப்னு சொல்லி 2 இது செப்பரேட்டா இருக்கும். அப்பனா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 டைரக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். அப்பனா கண்டிப்பா ஆப்ஷன் ஏவும் பியும் கண்டிப்பா வராது. ஒன்னு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சியா இருக்கணும், இல்ல ஆப்ஷன் டியா இருக்கணும். சரிங்களா? 4 டைரக்ஷன் வித் பிரேக் இல்ல வித்தவுட் பிரேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ பாருங்க, இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு பிரேக், இப்படி ஒரு பிரேக் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்பனா இந்த மாதிரி பிரேக் வந்து 4 டைரக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதான் 4 டைரக்ஷன் வித் பிரேக் இன் a slope on each side அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு பேர் தான் வந்து மன்ஸ்டார்ட் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, மன்ஸ்டார்ட் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டயகிராம் இப்படி தான் இருக்கும். இதோ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மன்ஸ்டார்ட் ரூஃப் கொடுத்திருக்காங்க. இதோ பாருங்க, 4 சைடு வந்து இருக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பா வந்து இப்படி கட் ஆயிருக்கு பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The type of roof which is slope in a 2 direction with a break in a slope in each side அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேம்பரல் ரூஃப் அப்படின்னுவாங்க. அதாவது என்னன்னா இது ஒரு டைப் ஆஃப் ரூஃப், 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா 2 டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்லோப் இருக்கும். இந்த மாதிரி 2 டைரக்ஷன்ல இப்படி ஸ்லோப் இருக்கும். அதுவே வந்து அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கும், பிரேக் த ஸ்லோப் இன் ஈச் சைடு. இதுவே வந்து இப்படி ஒரு பிரேக் விட்டு இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, கேம்பரல் ரூஃப். இதோ பாருங்க, இந்த ரூஃப் பாருங்க எப்படி இருக்கு. இங்க ஒரு ஸ்லோப் இருக்கா, இதுவே வந்து இந்த பக்கத்துல இப்படி பிரேக் ஆகி இப்படி வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது, கேம்பரல் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, கேம்பரல் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேபிள் ரூஃப் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. கேபிள் ரூஃப்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ரூஃப் தான். சரிங்களா? 2 டைரக்ஷன்ல மட்டும் இப்படி கட் ஆயிருக்கும். 2 டைரக்ஷன்ல மட்டும் இப்படி கட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் கேபிள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. A vertical side of a opening for a doors and windows is called அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் முக்கியமான காம்போனன்ட்ஸ்லாம் சொல்லுவேன், அந்த காம்போனன்ட்ஸை நோட் பண்ணிக்கங்க. இதான் உங்க டோர்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஜெனரலா வந்து உங்க டோர் இருக்கு. இந்த டோர்ல இந்த வெர்டிகலா போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் என்னது, ஜாம்ஸ். JAMBS, ஜாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த மேல இந்த விண்டோக்கு மேல வந்து பீம் இருக்கும். அந்த பீமுக்கு பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன், இதுக்கு பேர் என்னன்னா சோஃபிட். SOFFIT. இதுக்கு பேர் என்னது, சோஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விண்டோவோட பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது, சில். SILL. இதுக்கு பேர் என்னது, சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான காம்போனன்ட்ஸ், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. The vertical side of a opening for doors and windows அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் என்னது, ஜாம்ஸ். அதாவது இந்த விண்டோஸ் இருக்குன்னா இந்த வெர்டிகல் போர்ஷன் இதுதான் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஓபன் பண்ணவும் க்ளோஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னது, ஜாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 5 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. A roof which a slope in 4 direction. இதுக்கு பேர் ஹிப் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப் ரூஃபையும் மன்ஸ்டார்ட் ரூஃபையும் குழப்பிக்காதீங்க. மன்ஸ்டார்ட் ரூஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 4 டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா 4 டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா இந்த
எல்லா டைரக்ஷன்லயும் வந்து இந்த மாதிரி பிரேக் ஆயிருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க மன்ஸ்டார்ட் ரூஃப். இப் ரூஃப்னா 4 டைரக்ஷன்ல மட்டும் இருக்கும். இதோ பாருங்க, டயக்ராம் காமிச்சா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதோ பாருங்க, இதான் இப் ரூஃப். சரிங்களா? இது ஒன்லி 4 டைரக்ஷன்ல மட்டும் இருக்கக்கூடிய நார்மல் ரூஃப். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க இப் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் பிரேக் அப்படின்ற வார்த்தை வந்தா மன்ஸ்டார்ட் அடிங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையே வரல அப்படின்னா இப்ரூஃப் அடிங்க. சரிங்களா? டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 6 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. அடுத்து வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ரூஃபை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? லீன் டு ரூஃப், கப்புள் ரூஃப், கப்புள் க்ளோஸ் ரூஃப், காலர் பீம் ரூஃப், இந்த மாதிரி வந்து 4 விதமா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீன் டு ரூஃப் அப்படின்றது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். லீன் டு ரூஃப் அப்படின்றது என்னன்னா ஒன் சைடு மட்டும் ஸ்லோப் இருக்கும். இதோ பாருங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு சைடு. நம்ம கார் பார்க்கிங்கு, பைக் ஷெட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் இப்படி ஸ்லோப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னது லீன் டு ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு டெஃபினிஷன் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு டெஃபினிஷன் என்ன வரும்? The common rafter or support on a raised wall at one end. இதோ பாருங்க, ஒரே ஒரு எண்ட்ல மட்டும் தான் என்ன இருக்கும், இப்படி ஸ்லோப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க லீன் டு ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கப்புள் ரூஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இது பேர்ல இருக்குது கப்புள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கப்புள் ரூஃப் அப்படின்னாலே கப்புள் தான். இதோ பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கப்புள் ரூஃப். ஆனா வந்து இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அந்த பாயிண்ட்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். கப்புள் ரூஃப் அப்படின்றது என்னதுன்னா a pair of common rafter slope upward from the opposite wall and meet the ridge place அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கப்புள் ரூஃப் அப்படின்றது இதுதான் மீனிங். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்லோப் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த வால் இருக்குல்ல, இந்த வால்ல எந்த ஒரு காமனா வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க கப்புள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா என்ன வரும்? கப்புள் ரூஃப் அப்படின்றது பிக்கு வந்து 4 தான் கரெக்ட். A pair of common rafter slope upward from opposite wall and meet the ridge piece அப்படின்னு சொல்றாங்க. ridge pieceனா இதுதான். இதோ பாருங்க, இதுதான் வந்து ரிட்ஜ் பீஸ் அப்படின்னுவாங்க. இதோ பாருங்க, இந்த கரெக்டா இந்த ஒரு ரிட்ஜ் பீஸ் இருக்குல்ல, இந்த ரிட்ஜ் பீஸ்ல தான் என்ன இருக்கு, ரெண்டுமே காமனா இப்படி மீட் ஆயிருக்கு. இங்க ஒண்ணு, அதே மாதிரி இங்க ஒண்ணுன்னு சொல்லி ரெண்டு இது மீட் ஆயிருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க கப்புள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப வந்து அடுத்து என்ன சொல்ல வராங்க பாருங்க, கப்புள் க்ளோஸ் ரூஃப்னு ஒன்று இருக்கு. கப்புள் ரூஃப் வேற, கப்புள் க்ளோஸ் ரூஃப் வேற. கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்றது என்னன்னா காமன் ராஃப்டர் ஆர் கனெக்டட் பை டை பீம் வித் தேர் ஃபுட். அதாவது வந்து இதே மாதிரி தான் கப்புள் ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டை பீம் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னுவாங்க. இதோ பாருங்க, கரெக்டா இந்த வால் இருக்குல்ல, இந்த ரூஃபுக்கும் இந்த வாலுக்கும் ப்ரொஜெக்ஷன்ல ஒரு பீம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் போனதில் சொன்னேன்ல, நடுவில் வந்து இந்த மாதிரி ஒன்று வரல அப்படின்னா அதுக்கு பேர் டை பீம். அந்த டை பீம் வந்து கொடுக்கல அப்படின்னா கப்புள் ரூஃப். அந்த டை பீம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சிக்கு வந்து 1. காமன் ராஃப்டர் are connected by a tie beam at their feet. Next, collar beam roof. Collar beam roof அப்படின்றது என்னது? Common rafter are connected by a tie beam at higher level. அதாவது அந்த tie beam வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த tie beam வந்து அந்த காலம்லயே வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகாம கொஞ்சம் ஹையர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இதோ பாருங்க கரெக்டா இந்த வால்ல ப்ரொஜெக்ஷன் ஆகாம இதுக்கு மேல கொஞ்சம் ஹையர் லெவல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் ஹையர் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. கப்புள் ரூஃப்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்ஜ் பீஸ் இருக்கும், இந்த இடத்துல 2 ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க கப்புள் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்றது என்னது? இங்க வந்து இந்த வால் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டை பீம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கப்புள் க்ளோஸ் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு காலர் பீம் ரூஃப். இந்த டை பீமை வந்து கொஞ்சம் மேல தள்ளி போட்டிருக்கணும். இதோ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் மேல தள்ளி இப்படி போட்டிருக்கணும். இதோ போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் ஹையர் லெவல்ல கொஞ்சம் மேல தள்ளி போட்டிருக்கணும். அதுதான் காலர் பீம் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அப்பனா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? டிக்கு வந்து 3. அப்பனா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. A dick roof slope in a fold direction and having the slope at a flat top அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரூஃப் இருக்கு, அது வந்து 4 டைரக்ஷன் இருக்கு, ஆனா டாப்ல வந்து ஃபிளாட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது மன்ஸ்டட் ரூஃபே எடுத்துக்கங்களேன். மன்ஸ்டட் ரூஃப் வந்து நம்ம பார்த்திருக்கோம்ல. இதோ பாருங்க, இதுதான மன்ஸ்டட் ரூஃப் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த மன்ஸ்டட் ரூஃப்ல இங்க டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ஒரு ஸ்லோப் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ஸ்லோப்பை மட்டும் நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்லோப் இங்க டாப்ல கொடுத்திருக்க இந்த ஸ்லோப்பை மட்டும் நீங்க தூக்கிட்டீங்க. இதோ பாருங்க, இதை மட்டும் தனியா கட் பண்ணி அப்படியே எடுத்துருவீங்க. கட் பண்ணி எடுத்துட்டா அது எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? இதோ பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதோ பாருங்க, இப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெக் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? டெக் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. இதோ பாருங்க, இந்த மாதிரி டாப் பிளேஸ்ல இந்த மாதிரி ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டாப் பிளேஸ்ல இந்த மாதிரி ஃபிளாட்டா கொடுத்திருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டெக் ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The projection of a head or a sill of a doors or window is called அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஹார்ன்ஸ். இதுக்கு பேர் வந்து ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. நான் சில் அப்படின்னு நான் பாட்டம் போர்ஷன் சொல்லியிருக்கேன்ல, அந்த சில்லுல வந்து பாத்தீங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஹார்ன்ஸ். சில முக்கியமான காம்போனன்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இந்த டயக்ராமை பாருங்க. இதான் டோர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான காம்போனன்ட்ஸ். இந்த டோரோட இந்த டாப் போர்ஷனை ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயில்ல வந்து டாப் ரெயில், பாட்டம் ரெயில், மிடில் ரெயில் அந்த மாதிரி வந்து 3 விதமா பிரிக்கலாம். சரிங்களா? முள்ளியன் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? முள்ளியன் ஒன்று இருக்கு, பேனல்னு ஒன்று இருக்கு. பேனல் அப்படின்றது இந்த மாதிரி பாக்ஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பாக்ஸா கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேனலுக்கு நடுவுல செப்பரேட்டா இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் தான் முள்ளியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி ரயில்ல வந்து இது டாப் ரயில், இது பாட்டம் ரயில். இந்த மாதிரி 2 விதமா பிரிச்சுக்கலாம். டாப் ரயில், பாட்டம் ரயில் அப்படின்னு 2 விதமா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? வேற என்ன இருக்கு? இன்னொன்னு த்ரெஷோல்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த சில் போர்ஷன் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகக்கூடிய பிளேஸ் தான் த்ரெஷோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஹார்ன்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 9. The outside vertical member of the shutter in a doors and window is known as, இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டைல் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, அவுட் சைட்ல ப்ரொவைட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வர்டிகல் ப்ரொஜெக்ஷன். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவுட் சைட்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வர்டிகல் ப்ரொஜெக்ஷன். அவுட் சைடுன்னு சொன்னாலே, அவுட் சைட்ல இருக்கக்கூடிய வர்டிகல் மெம்பர்னு சொன்னா ஸ்டைல் அடிக்கணும். அவுட் சைடுற வார்த்தை வரல அப்படின்னா முள்ளியன் அடிக்கணும். முள்ளியனும் வர்டிகல் தான், ஆனா அது வந்து 2 பேனலுக்கும் நடுவுல இருக்கும். சரிங்களா? முள்ளியன் அப்படின்றது 2 பேனலுக்கு நடுவுல, இந்த பாருங்க, இந்த பேனலுக்கு நடுவுல இருக்கிறது முள்ளியன். இந்த அவுட் சைடு, இந்த பாருங்க, இந்த அவுட் சைடுல இந்த மாதிரி வர்டிகலா ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவுட் சைடுல இருக்கக்கூடிய இந்த வர்டிகல் ப்ரொஜெக்ஷன், இதை தான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. क्वेश्चन நம்பர் 10. A vertical member in a frame which divided into a window. இப்பதான் நான் சொன்னேன், அந்த விண்டோவை டிவைட் பண்ணக்கூடிய வெர்டிகல் மெம்பர், அதாவது 2 பேனலை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு வெர்டிகல் மெம்பர், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? முள்ளியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த क्वेश्चन இப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கு பேர் தான் முள்ளியன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோக்கு டயக்ராம் மட்டும் தான், ரூஃபும் அதே தான், டயக்ராம் மட்டும் தான். டயக்ராமை மட்டும் நல்லா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க, ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 11. The bottom or lower most horizontal part of window frame is அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? சில் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்க? சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12.
which bond is more strong in brick masonry அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த क्वेश्चन வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து டைப்ஸ் ஆஃப் பாண்ட் வந்து என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பாண்ட். நார்மலா வந்து இந்த மாதிரி ஒரு பிரிக் இருக்குன்னு வைங்களேன். இந்த பிரிக்ஸை வந்து பிரிக்னா என்னது, செங்கல் அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த பிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் இப்படி நீங்கள் அடிக்கிட்டே போறீங்க. லென்த் வைஸ் இந்த மாதிரி நீங்கள் பிரிக்ஸை வந்து அடிக்கிட்டே போறீங்க. ஒரு லேயருக்கும் இந்த மாதிரி லென்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகணும். ஒரு லேயரும் இந்த மாதிரி லென்த் வைஸ் இப்படி அடிக்கிட்டே போகணும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரக்சர் பாண்ட், STRETCHER, ஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பாண்டு. அந்த பிரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் ஹெட்டர். அதாவது நார்மலாக ஒரு பிரிக்கோட சைஸ் வந்து 19 × 9 × 9 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 9, இது ஒரு 19, அப்புறம் இது ஒரு 9. இந்த 19 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வச்சா அது ஸ்ட்ரக்சர் பாண்டு. 9 சென்டிமீட்டர் லென்த்துக்கு வச்சா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஹெட்டர் பாண்டு. சரிங்களா? பேரலரா வைப்பாங்க பிரிக்கை, அதை பர்பெண்டிகுலரா வைப்பாங்க. பர்பெண்டிகுலர்னா ஹெட்டர். அப்பனா அதை இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லலாம், ஹெட்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் தான் ஹெட்டர் பாண்ட். இப்படி தான் இருக்கும். ஹெட்டர் பாண்ட் பார்த்துக்கங்க, டயக்ராம் இப்படி தான் இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹெட்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேம் வந்து ஹெட்டர், HEADER, ஹெட்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளமிஷ் பாண்ட், இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஈச் கோர்ஸ்லயும் ஸ்ட்ரக்சரு, ஹெட்டரு, ஸ்ட்ரக்சரு, ஹெட்டரு, ஸ்ட்ரக்சரு, ஹெட்டரு, இந்த மாதிரி வச்சுக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி அடுத்ததுலயும் ஹெட்டரு, ஸ்ட்ரக்சரு, ஹெட்டரு, ஸ்ட்ரக்சரு, ஹெட்டரு, ஸ்ட்ரக்சரு. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஃப்ளமிஷ் பாண்ட், FLEMISH, ஃப்ளமிஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் பாண்ட்னா என்னன்னா, ஒரு லேயர் ஃபுல்லாவே ஸ்ட்ரக்சர் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லா ஸ்ட்ரக்சரு, அதே சமயத்தில் ஒரு லேயர் ஃபுல்லா ஹெட்டர், ஒரு லேயர் ஃபுல்லா ஸ்ட்ரக்சரு, ஒரு லேயர் ஃபுல்லா ஹெட்டர். இந்த மாதிரி வந்து போட்டா அதுக்கு பேர் என்னது, இங்கிலீஷ் பாண்ட். இதுக்கு பேர் என்னது, இங்கிலீஷ் பாண்ட். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் வந்து இங்கிலீஷ் பாண்ட் தான். இதை தான் நம்ம சைட்லலாம் வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன கேட்கலாம்னா, பார்ட்டிஷன் வாலுக்கு ஸ்ட்ரக்சர் பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 13. A caisson or a structure used for அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். caisson அப்படின்றது அதாவது வந்து அண்டர் வாட்டர்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போமே, பாம்பன் பாலம்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது கடலுக்கு நடுவில் ஒரு பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டணும். அப்போ அந்த பாலத்தோட டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும், அந்த பில்லரே வந்து நம்ம அந்த காலமே வந்து அந்த கடலுக்கு நடுவில் நம்ம இறக்கணும். அப்போனா அந்த ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபவுண்டேஷனு. அந்த ஃபவுண்டேஷன் தான் என்னது, கெய்சான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து அண்டர் வாட்டரில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். டி வாட்டரிங் வைல் த லேயிங் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வாட்டரை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், பம்ப் பண்ணி வெளில எடுத்துடணும். சரிங்களா? சுத்தி இந்த மாதிரி வந்து ஷீட் பைல் கொடுத்துட்டு அந்த வாட்டர் எல்லாத்தையும் பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபவுண்டேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிவாட்டரிங் வைல் த லேயிங் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்றதா கெய்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் சி. அப்புறம் இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க, கெய்சான் ஃபவுண்டேஷன்ல என்ன டைப் ஆஃப் சிமெண்ட் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. குயிக் செட்டிங் சிமெண்ட், குயிக்கா வந்து செட் ஆகணும் அந்த சிமெண்ட் தான் இதுல பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 14. The angle doser usually the blade are attached front side of the tractor is அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பேசிக்கான क्वेश्चन. அந்த பிளேடோட ஆங்கிள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. சரிங்களா? அதோட ஆங்கிள் வந்து 30 டிகிரி. சரிங்களா? அதோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும், 30 டிகிரி இருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க,
சபைன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஆர்எஸ் ஏஇ டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, நம்ம ஏஇ டெஸ்ட் பேட்ச் அதுல வந்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் பேட்ச் இது வரைக்கும் யாருன்னா ஜாயின் பண்ணலனா இப்போ அடுத்து நான் டீடைல் சொல்றேன், ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? சபைன்ஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. T is equal to 0.16 V by A அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா வைப்ரேஷன் ரீவர்பரேஷன் டைமை வந்து கால்குலேட் பண்றதுக்காக தான் இந்த சபைன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம். 0.16 V by A. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம 15 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏஇ டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு புதுசா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த பேட்சோட நேம் கிருஷ்ணராஜா சாகர். இது சுருக்கமா கேஆர்எஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணராஜா சாகர் டேமோட நேம் தான் இந்த பேட்சுக்கு வந்து நம்ம நேம் வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதாவது யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட், ஒரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா. இப்ப சர்வேயிங்னா ஒரு 200 क्वेश्चन, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ்ல ஒரு 200 क्वेश्चन, இந்த மாதிரி 10 யூனிட்டுக்குமே வந்து யூனிட் வைஸ் கிராண்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்ப 10 into 200, ஒரு யூனிட்டுக்கு 200 அப்படின்னு பார்த்தா 200 into 10 போட்டா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? மொத்தம் 2000 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆயிடுச்சு. இது போக ஃபுல் மாடல் டெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொடுக்குறோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பர், அதாவது இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரஸ்ட் பிரான்ச் எந்த பிரான்ச் இருக்கோ அங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைன்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பர் 9500384300, அப்படி இல்லைன்னா 6382809713, அப்படி இல்லைன்னா 8668029422, இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்க கால் பண்ணும்போது அவங்க போன் எடுக்கல அப்படின்னா நீங்க இந்த நம்பரை வந்து என்ன பண்ணணும்? சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஜாயின் கேஆர்எஸ் ஏஇ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இந்த பேட்சோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தரோம். டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் எத்தனை டெஸ்ட் இருக்கோ அத்தனை டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். கொஸ்டின் போக மிச்சம் இருக்கக்கூடிய கண்டென்ட் நிறைய வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கவர் ஆகும். சரிங்களா? ஜிஎஸ்க்கு வந்து மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் தருவோம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ ஆர்ஆர்பி இந்த மாதிரி போட்டி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமில ஒரு டெலகிராம் சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல் நேம் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெலகிராம் சேனல்ல 9000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதுல நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது போக இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் क्वेश्चनலாம் வந்து கூகுள் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெலகிராம் சேனல்ல கொடுக்குறோம். அன்னைக்கு டெஸ்ட் வச்சுட்டு அடுத்த நாளே அதுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்டும் நம்ம கொடுத்துறோம். இந்த டெலகிராம் சேனலோட நேம் டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ். இது வரைக்கும் யாருன்னா அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாரும் இதை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இந்த V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இதை பயன்படுத்தி வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.